ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எஸ்எஸ்டி. நான் உங்கள் அஸ்மத். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நம்ம போட்ட அந்த ஏஐ வாய்ஸ் கணிப்பு வீடியோக்களுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. உண்மையாகவே அந்த வீடியோவில் நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. அந்த 2 வீடியோலையும் நம்ம என்ன சொன்னோம்? கார்த்திக் கல்யாணத்தை நிறுத்த வந்தா சாரதா அம்மாவும் நிவினும் வெளியில சோகமா நடிச்சாலும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஒரு பெரிய சீரியஸ் கற்பனைய உரையாடல நம்ம போட்டோம். ஆனா இப்ப வந்திருக்கிற ப்ரோமோவை என்ன பண்ணிருக்கு தெரியுமா? நம்ம சீரியஸா நினைச்ச சீனை முழுக்க முழுக்க காமெடியா மாத்தி போட்டிருக்காங்க. உண்மையாவே இந்த ப்ரோமோவை பார்த்ததும் சிரிக்கணுமா ஷாக் ஆகணுமான்னு தெரியல நண்பர்களே. சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். முதல்ல சாரதாம்மாவும் நிவினும் நேரா கார்த்திக் வீட்டுக்கே போறாங்க. அங்க போயிட்டு சாரதாம்மா பேசுறத பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்கு. எங்க பொண்ணு கொஞ்சம் அடங்கா பிடாரி, மாமியார் பேச்செல்லாம் கேட்கவே மாட்டா, கோவம் வந்தா கத்துவான்னு சொல்றதோட நிறுத்தாம அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு சொந்த பொண்ணையே முழுக்க முழுக்க டேமேஜ் பண்ணி பேசுறாங்க. இங்கதான் நமக்கு சிரிப்பு ஆரம்பிக்குது. ஏன்னா காவேரி விஜய் கூட சேர்த்து வைக்க இவங்க இவ்வளவு பெரிய திட்டம் போடுவாங்க நம்ம கூட நினைச்சு பார்க்கல. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல காவேரி வீட்டுக்கு வராங்க. வந்து இந்த கல்யாணம் வேண்டாம், உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க எங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, அவங்களாலதான் என் வாழ்க்கை தப்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கும்முடு போட்டுட்டு போற மாதிரி இருக்குங்க. இங்க இன்னொரு பக்கம் காவேரிக்கு ஒண்ணுமே புரியல, யாரு போய் என்ன சொன்னாங்கன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆனா பின்னாடி சாரதாம்மாவும் நிவினும் நிக்கிறத பார்த்தா மிஷின் முடிஞ்சிடுச்சு. உள்ளுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். நாம ஏஐ கணிப்புல பெரிய உணர்ச்சி சண்டை வரும், பெரிய எமோஷனல் ஃபைட் வரும்னு நினைச்சோம். ஆனா இங்க முழு காமெடி கலாட்டாவே ஓடுது நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வழக்கம் போல காவேரி நேரா விஜய் வீட்டுக்கு போய் கத்துறாங்க. நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல நம்ம விஜய் இந்த தடவை ரொம்ப அமைதியா இல்லாம நேரா பதில் கொடுக்குறாரு. எது நானா? உன்னை யாரு வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள போய் நீ கேளு அப்படின்னு நம்ம விஜய் ரொம்ப கூலா பதில் சொல்றாரு. அதுக்கு காவேரி, இந்த மாப்பிள்ளை வெட்டி விட்டா எனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா? நான் எனக்கு என் மனசுக்கு பிடிச்சவரை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், உங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம காவேரி ரொம்ப தில்லா தைரியமா சொல்றாங்கங்க. ஆனா காவேரிக்கு இன்னும் தெரியாது இந்த கல்யாணம் நின்னதுக்கு பின்னாடி அவரோட அம்மாவும் நிவினு தான் இருக்காங்கன்னு. அது தெரிஞ்சா அடுத்த வாரம் வீட்டுல இன்னொரு பெரிய பூகம்பமே வரப்போகுது போல. சரி, மொத்தத்துல இந்த வாரம் மகாநதியில அழுக விட சிரிப்பு தான் அதிகமா இருக்கும் போல தெரியுது. மொத்தத்துல இந்த வாரம் மகாநதியில அழுகையை விட சிரிப்பு தான் அதிகமா இருக்கும் போல தெரியுதுங்க. நாம போட்ட ஏஐ கணிப்பை விட சாரதா அம்மாவோட இந்த காமெடி திட்டம் வேற லெவல்ல இருக்கு. இந்த ப்ரோமோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சாரதா அம்மா பண்றது சரியா இல்ல ரொம்ப ஓவரா போயிட்டாங்களா? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு எஸ்எஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு முழு எபிசோட பார்த்துட்டு என்னங்கிறத நம்ம பேசுவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அஸ்மத். டாடா பாய்.